ஹாய்! சிக்கன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஆப்பம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த இதில சிக்கன் கறி ரெசிபி போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இது. ஒரு கடாய் எடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் ஊத்திக்கோங்க. அதில 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், அப்புறம் 2 கல்பாசி, அப்புறம் ஒரே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, அது பொரிஞ்ச உடனே நீங்க சின்ன வெங்காயமும், பெரிய வெங்காயமும் எடுத்து வச்சிருந்தேன். நான் 2யுமே ஈக்குவல் குவான்டிட்டில போட்டுக்கிட்டேன். சால்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 4, 5 தக்காளி இருக்கும். சின்ன சின்ன தக்காளியா தான் இருந்துச்சு. அத பியூரி பண்ணி வச்சுட்டேன். அதையும் ஆட் பண்ணிட்டு, இப்ப மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதுல நான் வதங்கின மசாலால 1 கிலோ சிக்கன் ஆட் பண்றேன். இந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கோட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊத்தணும். நான் ஒரே 1 கப் மட்டும் தான் தண்ணி ஊத்திருக்கேன். ஏன்னா சிக்கன்லேயே தண்ணி விடும். நான் 1 கப் தண்ணி ஊத்துனதுக்கே பாருங்க எவ்ளோ தண்ணி ஆயிருச்சுன்னு. சிக்கன் ஓரளவு குக் ஆனதுக்கப்புறம் சீரக பொடியும், மிளகு பொடியும் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு அத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கிரேவி இப்போ கொஞ்சம் திக்கா ஆயிருச்சு பாருங்களேன். இதுக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன். இப்போ திக்கான கோகனட் மில்க் ஒரு 4 குழிக்கரண்டி சேர்த்துருந்தேன். சிக்கன் நல்லா ஃபுல் குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கோகனட் மில்க் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு, அதோடையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு, ஒரே ஒரு கொதி விட்டோன்னே நீங்க அப்படியே இறக்கிருங்க. இத ஒரு 10, 15 நிமிஷம் டச் பண்ணாம இருந்தோம்னா, அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கும். அதோட நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான் எடுத்து. இப்போ பாருங்க கிரேவி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. அன்னைக்கு ஆப்பத்துக்கு இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாய்.